போஷகரா இருக்கேன். ஸ்லாட்டர் கவுஸை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். நீங்க ஸ்லாட்டருக்கு போற கவுஸை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். கோமியம் குடிக்காதன்னு தடுக்கிறதும் தப்பு, ஏன் பீஃப் சாப்பிடுறேன்னு தடுக்கிறதும் தப்பு. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். இப்ப நாய்க்கு எதிராக இப்படி கோர்ட்ல இது பண்ணாங்கன்னு சொல்லி இவ்வளவு எதிராக போராட்டம் நடத்துறீங்க இல்லையா? இவ்வளவு பசுக்களை வந்து கொலை பண்றாங்களா? அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறீங்க? கழுதைய வச்சு அந்த வண்ணான் இருந்தார். வண்ணாரப்பேட்டையில வண்ணான் தொழில் மட்டுமே நடைபெற்றிருந்தது. வண்ணான் கழுதிய மூட்டையில வச்சுதான் போவார். இப்ப வண்ணான் கிடையாது. அதனாலதான் வந்து கோர்ட் வந்து ABC ரூல்ஸ் 2023 பிரகாரம் ஃபீடர்ஸ் அண்ட் NGO கூப்பிட்டாதான் நாய் வரும். இப்ப நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா வராது. இப்ப நான் போய் கூப்பிட்டேன்னா ஒரு நாய் ஓடி வரும். நான் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட் பத்திரம் பேசுறேன். கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்ல போய் சொல்ல முடியாது. நீங்க ஒரு ராபிஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மே மாசம் வந்து நான் மாடுக்கு ஃபீட் பண்ணும்போது எனக்கு வந்து மாடு முட்டிடுது. அது முட்டணும்னு முட்டல, அது இந்த இடத்துல இந்த அப்படியே இந்த இது இருக்கும். அது என்ன எவ்வளவு டீப் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு நூலழதான் என் கண்ணு போக வேண்டியது. மாடுக்கு இது போட்டணுமா, அது இப்படியே ஓடி வந்தது. நான் கீழே குனிஞ்சேன், அவ்வளவுதான், முட்டிடுது. முட்டி அது இத்தினோண்டு தான் அது கொம்பு, இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட இவ்வளோ இன்ச்சுக்கு உள்ள வந்து போட்டுடுது. ரத்தம் கொட்ட போய் காஸ்மெட்டாலஜி சர்ஜரி பண்ண 25,000 rupees எனக்கு செலவாச்சு. உடனே நான் மாட்டெல்லாம் சாவடின்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய நீங்க கொடுத்த கணக்குகளுக்கு நான் வரேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரேன். கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல போய் நீங்க போடும் போது எனக்கு டிடி இன்ஜெக்ட் பண்றாரு டாக்டர். கேக்குறாரு, இஸ் இட் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேக்குறாரு. இல்ல டாக்டர், நான் வந்து மாட்டுக்கு சாப்பாடு போட்டுருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க சன் இஸ் அ டாக்டர், ஹி நோஸ் மீ ஃபார் 10 years, யூ ப்ளீஸ் கால் ஹிம் அண்ட் டாக் டு ஹிம். இல்லமா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ டிடி போடும்போது அவர் வந்து ஊண்டோட இதை பார்த்துட்டு எஸ் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட்னு நோட் பண்ணிட்டார். என்ன டாக்டர் டிடி எல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க? எனி இன்ஜெக்ஷன் டு பி நோட்டட். ஈவன் ராபி மாட்டுக்கு முட்டினாலோ மாடோட பல்லு பட்டாலோ you will have to be given a rabies. ஒரு நிமிஷம், நீங்க விலங்குனால காமிக்காதே, மனுஷங்க வந்து பேசுறாங்க, அதுவே அக்கறை அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அத மனுஷங்க மேல கொஞ்சம் காமிக்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து போஷகரா தான் இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போஷகரா இருக்கேன். ஸ்லாட்டர் கவுஸை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். நீங்க ஸ்லாட்டருக்கு போற கவுஸை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நான் கோஷாலாவுடைய போஷகரா இருக்கேன். எந்த ஏரியால இருக்கவங்க அந்த ஏரியாவுக்கு நான் அமுச்சுக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க ஜீவகாருண்யம் பேசி ஏதாவது டாக் ஹேட்டர்ஸ்னு ஒரு பேரை வச்சு எங்களை வந்து ஓரம் கட்ட வேண்டாம். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், வெளியில வரும்போது மாபிங்கோ இல்ல எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டாகோ எங்களை வந்து இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ண வரும்பொழுது, நாங்க வீட்டுக்குள்ள வர நாய் இதை பத்தி பேசல, ஜென்ரலா இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு பொறுப்பு கவர்மெண்ட் ஏத்துக்கணும். அப்படி கவர்மெண்ட் ஏத்துட்டு அந்த கவர்மெண்ட் அந்த வேலைகளை ஒழுங்கா செய்யணும். இப்போ 2-3 விஷயங்களுக்கு முன்னால நிறைய இடங்கள்ல உங்களுக்கு குளம்னா இருந்தது, அந்த அதுங்களுக்கு தண்ணி கிடைச்சது, எல்லாமே கிடைச்சு இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே வந்து தண்ணி வந்து டேங்க்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாம் இல்ல. பிராக்டிகலி they are facing so many difficulties. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்காக நீங்க ஒரு மாடு வந்து குத்திச்சு நீங்க 25,000 ரூபாய் நீங்க செலவு பண்ண உங்களுக்கு இருக்கலாம். பட் ரோட்ல வர ஒரு பொண்ணை வந்து பிராண்டி விட்டுட்டு போகுது, அதை அவங்க எந்த டாக்டர் கூட்டிட்டு போவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவங்க எப்படி இல்ல, அங்க டாக்டர்ஸ் இருக்கணும், எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ எல்லாரும் அஃபோர்டபிள் கிடையாதுங்க. எல்லாரும் அஃபோர்டபிள் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ரோட்ல போகும் பொழுது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது 40 வயசுல நாய் குணம்னு எல்லாரும் மனுஷங்களை பார்த்தே சொல்லக்கூடிய நிலைமையில அது எந்த நேரத்துல எந்த மாதிரியான வயலண்ட் பிஹேவியர், ஃபெரோஷியஸ் பிஹேவியர் இருக்குன்னு தெரியாது. அது தெரியாம தான் அந்த குழந்தைய கடிக்கணும்னு வந்து இழுக்கல. ஆனா அதுதான் நாங்க சொல்ல வரோம். அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கிற அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இப்ப அதிகமாகுது. நம்ம இது 10 வருஷத்துக்கு முன்னால பேசல, 2 வருஷத்துக்கு முன்னால பேசல, இப்ப பேசுறோம்னா இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன முடிவு? இதுதான் நாங்க சயின்டிபிக் வந்து அதை எப்படி வளர்க்கறது, அது கண்ணு ரெட்டானா என்ன ஆச்சு, நாங்கெல்லாம் கேட்கல. நாங்க கேட்கறது எங்களுக்கு பாதுகாப்பு என்ன, ரோட்ல போற நார்மலான ஒரு சராசரி பாதுகாப்பு என்ன, அந்த பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லிருக்கீங்க ஜீவகாருண்யம் இல்லன்னு இல்ல, எல்லாருமே யாரும் இங்க டாக் ஹேட்டர்ஸ் கிடையாதுங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன் அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க?
சார் நீங்க வந்து 3 விஷயம் சொன்னீங்க சார். மேடம் சொன்னாங்க பாருங்க ஆடு தொட்டின்ட்டு. ஆடு தொட்டியில நாயினுடைய வதை கிடையாது. ஏன்னா ஆடு தொட்டி வந்து ஆடு தொட்டி, ஆடுகள்ல வந்து கழுத்து வெறுத்து, நான் அந்த ஏரியால இருக்கேன் சார். அதாவது எங்க அப்பால எல்லாமே அந்த ஏரியா நான்வெஜ் வாங்குவோம். நாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். நான்வெஜ் சாப்பிட்றோம்னா அங்க போய் தான் ஆடு வாங்குவோம். வெளியில 800 ரூபாய்னா அங்க 650 ரூபாய். இன்னைக்கும் அதுதான் விக்கிறது. இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் எங்களுக்கு நான்வெஜ் போடுவோம். நான்வெஜ் மொத்தமா வாங்கணும்னா அங்கதான் போய் வாங்குவோம். இந்தி இல்ல சார், அது ஒரு 100 வருஷமா இருக்கு. நம்பர் 1, நீ அதாவது வேற ஆடு தொட்டின்னு அந்த இடம் கிடையாது. நம்பர் 2, நீங்க சொன்னீங்க கழுத வந்து முன்னாடி பாக்கல. கழுத முன்னாடி பார்க்காத காரணம் இல்ல நான் முடிச்சிடுறேன். அதுக்குதான் சார் நான் ஆன்சர் சொல்றேன். அது ஏன் சொல்றேன்னா, கழுதைய வச்சு அந்த வண்ணான் இருந்தார். வண்ணாரப்பேட்டையில வண்ணான் தொழில் மட்டுமே நடைபெற்று இருந்தது. வண்ணான் கழுதிய மூட்டையில வச்சுதான் போவார். இப்ப வண்ணான் கிடையாது, டியூ பாக்ஸ் தான் போறோம். தண்ணி இல்ல, துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இல்ல, டியூ பேக்ஸ், பெட்ரோல் வாஷ், பாலிஷ், அந்த லைன்ல போயிட்டோம். அதனால அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, சாப்பாடு போட்டுறதுக்கு இல்லாதனால அந்த இனப்பெருக்கம் பண்ணணும்ன்றது தோணல. நம்பர் 2, பன்னி சொன்னீங்க. பன்னிய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பன்னி இருந்ததுன்னா இப்பயும் பன்னிய வளர்க்கறாங்க. பன்னிய வளர்ந்து பண்ணைக்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பன்னியும் குறைஞ்சிருச்சு. இப்ப டாக் நான் இப்பயும் என்ன சொல்றேன், நான் டாக் ஏட்டர் கிடையாது சார். முன்னாடி இருந்ததோட அதுக்கு குடும்ப கட்டு பண்ணாதனால அதிகமாயிடுச்சு. ஒரு ஏரியால நீங்க அந்த ஏரியாவுக்கு வாங்க சார், நான் சொல்ற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் எங்களுடைய கருத்தை ஒத்துப்பீங்க. வட சென்னை, மத்திய சென்னை, சென்ட்ரல், அந்த ஏரியாலாம் ஒரு நைட்டு ஒரு பாலித்தீன் கவர் வந்தாவே ஓடும் சார் நாய். நீங்க சொல்ற மாதிரி இந்த நாய்க்கு தான் வெறி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். நைட் அதே மாதிரி இன்னொன்னு சார், நம்ம இதுல மூட நம்பிக்கையில இன்னொன்னு சொல்றேன். நைட் அது 1 மணிக்கு வீட்டுல 80 வயசு 90 வயசானவங்களும் நம்ம வீட்டுல இருக்காங்க. நான் முடிச்சிடுறேன் சார். இன்னைக்கும் மூட நம்பிக்கையில ஒரு வார்த்தை, நாய் ஊளையிட்டுச்சுன்னா போயிடுவோம், அந்த ஒரு நிலைமை இருக்கு. கரெக்டா அது 12-1 மணிக்கு ஊன்னு ஒரு நாய் ஒரு தெருவுல கத்துச்சுன்னா அந்த வீடு சுத்தி கத்துவாங்க சார். அதாவது ஆர் ஷேப்ல கத்தும். அது கத்த ஆரம்பிச்சோன்னா அந்த வீட்டுல இருக்க வயசானவங்க படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, கண்ணுல பார்க்க முடியாது சார். அது வந்து ஒரு ஹியூமன். எங்க அம்மா சார், ஏன் பாட்டி, அப்படிதான் நான் பார்ப்பேன். அந்நேரம் அது நாய் தான். நான் பிராங்க்லி ஸ்பீக்கிங், அது நாய் தான். எங்க வீட்டுல இருக்கவங்க சதையின் ரத்தத்துல இருக்காங்க சார். அவங்களுக்கு அந்த பயம், அவங்க கை உதறும் கால் உதறும் பாருங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். நெக்ஸ்ட் இன்னொன்னு, நைட்டு உட முடியாதவங்க படிக்கிறவங்க எல்லாம் தான் அந்த கத்தும் பாருங்க ஒரு சவுண்டு. அந்த 2 மணி 3 மணிக்கு எல்லா நாயும், இங்க ஒருத்தர் கத்துனாருன்னா எதிர் தெருவுல ஒருத்தர் கத்துவாரு, அடுத்த தெருவுல கத்துவாரு. அப்படியே ஒரு கத்து, கைப்பிள்ள தூங்கி இப்படி அசரனா சார். எங்களுக்கு ஹியூமன், அதாவது இது நாங்க டெய்லி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். இப்பயும் சொல்றேன், அந்த குழந்தைய கடிச்சுது, அந்த குழந்தை செத்தனால சார் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வந்து ஜீவகாரணியம் இருக்கு. நானும் மாடுக்கு தண்ணி ஊத்துறேன், கோமாஜா பூஜை பண்றேன், எல்லாம் சொல்றேன். இப்ப மாடு பீஃப் ஸ்டால் முன்னாடி கிடையாது சார். இப்ப தெருவுக்கு 4 பீஃப் ஸ்டால் இருக்கு சார். தைரியமா ஆடை வெட்டி எடுத்துட்டு போற மாதிரி மாடை எடுத்துட்டு போறோம். நம்ம அதுக்கு கேட்கறது இல்ல, நம்மளுக்கு பால் கொடுக்கற மாதா அதை கேட்கறது இல்ல. எங்கனாலும் பீஃப் ஸ்டால், நெக்ஸ்ட் பீஃப் அந்த குக் பண்ற ஸ்டால் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது அவங்களுடைய பிறப்புரிமை, அவங்களுடைய சுதந்திரம், அதுல நீங்க தலையிடக்கூடாது சொல்றாங்க. அதை நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றோம்னா, அது வெட்டுறாங்க, சாப்பிடுறவங்க சாப்பிடறாங்க, சாப்பிடாதவங்க போடலாம், அது அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து, அதுல நான் போக விரும்பல. இப்ப டாக்ன்றது கடிக்குது. இன்னைக்கு அவர் குழந்தைய கடிக்கும், நாளைக்கு உங்க குழந்தைய கடிக்கும், அதுக்கு மறுநாள் என் குழந்தைய கடிக்கும். என் குழந்தை கடிக்கிறதுக்கு நான் பாதிக்கப்பட சார். இப்பயே நான் சொல்றேன், நீங்க எல்லாம் அனிமல் லவ்வராவே இருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியும் சார், அவன் பசிக்கு பாக்குறான், எனக்கு தெரியாது சார் அவன் பசிக்கு பாக்குறான்னு. நான் அவனை பார்த்தாவே பயப்படுவேனே, நான் பார்த்தாவே கிட்ட போக மாட்டேனே. அவனை கிட்ட போய் தெரியாது. அப்ப என்ன மாதிரி சார், உங்களை மாதிரி 10 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க சார், மீதி 9 பேர் எங்களை மாதிரி பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க சார்.
சத்தமா பேசுறீங்க மேம். அது ஒரு நிமிஷம். அதாவது பெரும் பாதிக்கப்படுறவங்கள பெரும்பான்மையா இருக்காங்க. அது ஒரு கருத்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இன்னொன்னு வந்து இப்ப நாய்க்கு எதிராக இப்படி கோர்ட்ல இது பண்ணாங்கன்னு சொல்லி இவ்வளவு எதிராக போராட்டம் நடத்துறீங்க இல்லையா? இவ்வளவு பசுக்களை வந்து கொலை பண்றாங்களா? அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பசு மாடு முட்டி எத்தனை பேர் இப்ப நான் கடந்த 1-2 வருஷத்துல வந்து நம்ம அவ்வளவு நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். மாடு முட்டி அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கலாம். அதுக்கு எதிரால யாருமே குரல் கொடுக்கலையா? அவங்களோட கேள்வி ஆதங்க எல்லாம் நியாயமா தானே படுது. நான் கொடுத்திருக்கேன் மேம். நான் இப்ப சொன்னா நீங்க ஒருத்தர் கொடுக்கறே கேட்கலாம். பொதுவா கேட்கறோம். இப்போ அவங்க சொல்றதுனால அவங்க தான் பெரும்பான்மைன்னு நான் ஏத்துக்க முடியாது. எல்லா தரப்புலயும் பெரும்பான்மை இருக்கு, சிறுபான்மையும் இருக்கு. நம்ம வந்து உரத்த குரல்ல சொல்றதுனால அது பெரும்பான்மையா நிரூபிக்கப்படவும் முடியாது, நிறுவவும் முடியாது. அடுத்தது வந்து நான் மேம் சொன்னதுக்கு 3க்கும் நான் விளக்கம் சொல்ல வந்தேன். என்னோட தரப்புல இருந்து மேம், உங்களுக்கு நாய் கடிக்கிறது பயமா, அது கத்துறது பயமா? நான் கேட்கல, நீங்க பதில் சொல்ல வேணாம், நான் சொல்றேன். இல்ல, ரெண்டு தான் பயம். அதாவது நேரங்கள் இருக்கு சார். காலையில அவங்க கத்துனா பயப்பட மாட்டோம் சார். டோட்டல் சவுண்ட் இல்ல. அவங்க ஒவ்வொரு தெருவுக்கும் அனிமல் ட்ரெய்னர் கூட்டு வந்து கவர்மெண்டால பண்ண முடியாது சார். நான் இப்பயே சொல்றேன் சார். இல்ல நான் இப்பயே சொல்றேன் சார். அனிமலை கொல்ல சொல்லல நாங்க. நான் திருப்பி நீங்க அனிமல் லவ் பண்றீங்க சார். இப்ப என்ன பண்ணணும்? இல்ல நான் சொல்றேன். இப்போ மேம், இப்போ நீங்க அவங்களே சொல்லிட்டாங்க மேம் ஏற்கனவே. அது மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. நீங்க சொல்றீங்க மூட நம்பிக்கை. அதாவது இட் இஸ் நாட் ஃபேக்ட். ஒரு நாய் வந்து கத்துறதுனால 4 நாய்ங்க சேர்ந்து வந்து இசையை வந்து சிலருக்கு அது இசையா தோணும், உங்களுக்கு இம்சையா தோணுது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமை, புரிதல், ஒவ்வொருத்தருடைய புரிதல். அதை வந்து நம்ம வந்து குறுக்க வந்து தப்புனோ ரைட்னோ நான் சொல்ல முடியாது. அதே சமயத்துல நான் வந்து என்ன உங்ககிட்ட இருந்து நான் புரிதல் எனக்கு வந்திருக்குன்னா, நீங்க நாயை பார்த்து பயப்படுறீங்க, உங்களுக்கு புரியுது, எனக்கு தெரியல, பயமா இருக்குன்றீங்க. அடுத்தது கத்தும் போது எங்க வீட்டுல யாராவது இறந்துருவாங்களோ, இல்ல நானே இறந்துருவனோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வருதுங்கிறது. இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட். அதுதான் உங்களுக்கு தேவை. இல்ல சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் வருதுனாலே சொல்லி முடிச்சிருக்கேன். ஆடு தொட்டின்னு சொன்னீங்க, அது வந்து ஆடுகளுக்கு தான், நாய்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இந்த இடத்துல நான் சொல்றது வந்து பொலிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பல கான்ட்ரோவர்சிஸ் கிளப்பலாம். பட் நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த உணவகங்கள் நடத்துற இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அது பெரிய பிசினஸ்ங்க. அது இப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்க, நானும் சூப்பரா சாப்பிடுவேன், சரிங்களா? அடுத்த விஷயம் வரேன். நான் இப்ப வந்து நிறைய கடைகள்ல, நான் சொல்றது தெருவோர உணவகங்கள் மட்டும் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஆகட்டும், இல்ல வந்து பெரிய பெரிய மல்டி கியூசினிஸ் ஆகட்டும், எங்க போனாலும் நீங்க இந்த மணி அந்த மணிலாம் இல்ல, ரேஷியோ வச்சிருக்காங்க மேம். 100ல 60-40. 60% வந்து மீட், கோட், லாம், அது கறி போட்டாங்கன்னா மீதி 40% வந்து நாய்கள். இது வந்து இப்படி பண்ண முடியாது சார். இதெல்லாம் தவறான கருத்துக்களை நீங்க வந்து மீடியா முன்னாடி சொல்ல. தவறான கருத்துக்களை ஆதாரம் இல்லாம நீங்க மீடியால பேசக்கூடாது சார். அது தவறு சார். அது தவறு சார். நாங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடும் போது எங்களுக்கு எங்க தெரிஞ்சுக்கமா, இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடிஞ்சா நீங்க பேசுங்க. அவங்க சொல்றது உண்மைதான். நிறைய பேப்பர்ல வந்திருக்கு, லேப் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களையோ நீங்களோ பேசும்போது நான் குறுக்க பாயில நான் 3 பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்காக 3 பாயிண்ட்னா நீங்க பொறுமையா இருப்பீங்கிறதுக்காக நீங்க நோட் பண்ணி பேசுங்க. ஒரு இது வந்து நான் ப்ரூவ் பண்ணுங்கிறது இல்ல, ஆல்ரெடி வந்த விஷயம் தான், தெரிஞ்ச விஷயம். முழுக்க நினைஞ்ச போல முக்காடு தேவையில்லாத சார். மீடியால சொல்ல முடியாது. மீடியால சொல்றது வந்து ஆதாரத்தோட கொடுக்கிறோம். நீங்க புள்ளி விவரம் ஆதாரம் வந்து விஜயகாந்த் கேப்டன் வந்து படத்துல சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது எனக்கு அந்த அறிவோ ஆற்றலோ எனக்கு இல்ல. நான் சொல்ல வந்து எளிய முறையில சொல்ல விடுங்க. அடுத்த விஷயம் வந்து மேம்,
ஆடு தொட்டில ஒருவேளை அதனால அவங்க வந்து நாய்களை பார்த்துருக்கலாம், நாய் மீட்டை பார்த்துருக்கலாமோ என்னமோ, அது மேபி அது வந்து எனக்கு வந்து தெரியாது. உங்க ஏரியா நீங்க இனிமேல் தயவுசெய்து போய் அதை புரிஞ்சு எனக்கு சொல்லுங்க நீங்க தயவுசெய்து. இப்ப கிடையாது. இல்ல இப்போ அப்போ இருக்க இல்ல சரி அடுத்து சொல்லி முடியும் 2 சொல்லிடுறேன். அடுத்த விஷயம் அவர் பேசட்டும் இருங்க. ஏன் வந்து மேடம் கொஞ்சம் இருங்க. இருங்க இது ஏன் வந்து ரூல்ஸ் எப்படி கொண்டு சார், வராங்கன்னு நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க எல்லாரும் அவங்க பேசுறீங்க. மேம் சொல்லுங்க 2 ஒருவேளை சொல்லி அவங்க சொன்னதுக்கு சார் ரூல் வந்ததுங்கிறது சொல்லணும். இல்ல நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, அதை சொல்லுங்க. நான் மறந்துட்டு இருக்கேன் அதான் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இடை வேற எங்கேயோ டைவர்ட் ஆகுறோமா, இல்ல அதனால நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்க இல்ல point அடுத்தது வந்து நீங்க வேற என்ன சொன்னீங்க? நான் கேட்டுதான் சொல்ல வேண்டியிருக்கேன், மறந்து போயிடுது எனக்கு. நீங்களும் அதான் சொன்னீங்க. கழுதைகள் என்று சொன்னாங்க. கழுதைகள் சொன்ன பீஸ் ஆர்டர் மேம். அது இப்போ ஒண்ணு என்ன சொல்லி நான் சொல்றேன். Illegal slaughter house பத்தி க்ளோஸ் பண்ண சொல்லி எவ்வளவு பேர் மேம் இப்போ நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல வந்து நான் வந்து செம்மையா சாப்பிட மாட்டேங்கிறேன். அதுக்காக நான் மாடை வந்து வெறுக்கிறவனும் கிடையாது, வளர்க்கும்போது வளர்த்துவேன். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, அதான் பாயிண்ட் பிடிச்சிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ வந்து பன்னி ஏன் கம்மியாயிடுச்சு நீங்க சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னீங்க. அது பன்னி சாப்பிட்றாங்க, அதனால கம்மியாயிடுச்சுன்னு. என்னைக்காச்சும் கோழி சாப்பிடறாலும் கோழி கம்மியா இருக்கா? இல்ல, அதுக்கு பேர் தான் ஃபார்மிங். ஃபார்மிங்கிறது என்ன? சரி சொல்லி முடிச்சேன். இல்ல சார், இல்ல பண்ணிய ஃபார்ம் பண்ணி இப்பயே விக்கிறாங்க சார். அதனாலதான் முன்னாடி 150 ரூபாய் என்னமோ வித்தது, இன்னைக்கு 650 ரூபாய். அதுதான் சொல்றேன், அது ஃபார்மிங்ல தான் இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்ல கேட்டுதான் நான் சொன்னா, கோழியை சாப்பிடறதுனால கோழி அழியாது. அதே மாதிரி ஒரு மாட்டுக்கறி சாப்பிடறதுனால மாடு அழியாது. ஏன்னா அது இருந்தாதான் சாப்பிட முடியும். அதை உற்பத்தி பண்றது ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க. இதுன்னு இல்ல. இப்ப நீங்க வந்து மாமரம் வைக்கிறீங்க, மாந்தோப்பு வைக்கிறீங்கன்னா சாப்பிடுறதுனால உடனே ஐயோ எல்லாம் மாங்காய் சாப்பிட்டீங்க மாமா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அது தனியா ஃபார்மிங் நடக்கும். நீங்க ரோட்ல அலையறதுக்கு கான்செப்டே நீங்க வேற போறீங்க. நான் சொல்றது கம்மியா இருந்ததுக்காகவும் தான் நம்ம பேசுறோம். பீஃப் போடக்கூடாது சார் மேம். இந்த கருத்து மட்டும் சொல்லிட்டு இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கொடுத்து சொல்லிட்டு கொடுத்துறேன் உங்க நோட்ஸ் மேம். நீங்க பேசுவீங்க, நிறைய பாயிண்ட் சொல்றாங்க, பேசுவீங்க நீங்க பேசுவீங்க. நீங்க நிறைய பேசுவீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள அவங்க கொந்தளிப்பு இருக்கு, அவங்க சொல்ல நீங்க பேசுவீங்க. மேம் இப்ப நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த பீஃப் ஸ்லாட்டர் ஹவுசஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரும். நான் அதை வாங்கிட்டு ரொம்ப என் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை வச்சாங்க. என்ன தெரியுமா நினைச்சாங்க? ஐயோ நான் அதை கள்ளக்கடத்தில் பண்ணிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்ன சாப்பிடுறேன் ஏன் உரிமை அது இப்படின்னு சொல்றேன். நான் சாப்பிடுவேன். இப்ப நிறைய வந்துருச்சுன்னா அது வந்து தப்போ இல்லை வந்து ஒரு குற்றமோ இல்லை, இதை வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயமோ அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க வந்து உலகத்திலேயே வந்து அருமையான ஒரு தேசத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற பெருமையோட நான் சொல்றேன். நான் உன்னுடைய வேற்றுமைகள் நிறைந்த இந்த தேசத்துல வந்து ஒற்றுமையா வாழ்றதுங்கிறது, யூனிட்டி அமாங் டைவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுல வந்து நம்ம வந்து ஒருத்தருடைய இப்ப நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன், நான் டிவியேட் ஆக நினைக்க வேணாம் மேம். கோமியம் குடிக்காதன்னு தடுக்கிறதும் தப்பு, ஏன் பீஃப் சாப்பிட்றேன்னு தடுக்கிறதும் தப்பு. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். இப்போ நாய்களை பத்தி பேசிட்டு அப்படியே மேம் வந்து ஆடு தொட்டி மாடுன்னு நீங்க போயிட்டீங்க. ஸோ நாய்களை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நாய்களுக்கு எதிராக வந்து நீங்க வந்து சொல்றீங்க, நாங்களும் வந்து புரிதல் எடுத்துக்கல. நீங்க பயப்படுறீங்க. உங்க பயத்தை போக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எங்க பொறுப்புனா ஆஸ் அ கவர்மெண்ட், ஆஸ் அ பப்ளிக், காமன் பப்ளிக், எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா சக மனுஷங்க. இப்ப நீங்களும் நானும் தான் சேர்ந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க மேல அக்கறை இல்லாம நான் இருக்கிறது அர்த்தமே கிடையாதுங்க. அது உங்களோட பயத்தை போக்குறதுக்கு நான் வந்து கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டு 4 ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணி அதை அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க அந்த மூட நம்பிக்கையில தவிருங்க, அப்படி கலைச்சி எறீங்க. அது பண்றத விட்டு நீங்க வந்து ஒரு நாய் வந்து பயமேனோட ஊரையே காலி பண்ணிட்டீங்கன்னா நாய்கள் எங்க போகும்? ஃபுட் வே பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி நீங்க ஓசோன்ல வாட்டர் போட்டது போதும். ஃபுட் ஆனா மாடு வெட்டுறத தப்பில்லைன்றீங்க, மாடு கறி சாப்பிடலான்றீங்க. ஆனா அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஆனா அனிமல் லவர்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா நான் இப்பயும் சொல்றேங்க, மாடு வந்து 33 குழந்தைய கடிச்சு சாப்பிடல. நீங்க பாத்தீங்களா, மாடு வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, மாடு வந்து 33 குழந்தைய கொல்லல 75 நாளுக்குள்ள. நீங்க பாத்தீங்க, நாங்க குழந்தைய செஞ்சது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அதாவது வருஷத்துக்கு 37 லட்சம் மனுஷங்களா கிடைக்குது. அதுல 8 லட்சம் பேர் குழந்தைங்க. உங்களுக்கு சொல்றீங்க மேம், எத்தனை நாய்கள் எத்தனை மனுஷங்க போட்டு அடிச்சு தூள் பண்றாங்க. உள்ள
attention ஆறறிவுள்ள உங்களை காந்த சக மனிதன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. You only human nature. ஒரு நிமிஷம். அதாவது இந்த பேரை கொடுக்குறீங்க, ஹேட்ன்ற பேரு ஏன் கொடுக்குறீங்க? நீங்க ஹேட்டா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றேனே, நாங்க டாக்டர் இல்ல எல்லாரும் நாங்க நான் ஸ்லாட்டருக்கு போற கௌவை நான் காப்பாத்துற வந்து ஒரு நல்ல நாயை காப்பாத்த மாட்டோமா? அது கடிக்கும் போது அதுக்கு என்ன பண்ணாது? இண்டிவிஜுவல் நீங்களும் சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. இண்டிவிஜுவல் பண்ண முடியாது மேம். நாய்க்கு மட்டும் நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது மேம். அது கவர்மெண்ட் should take some action. சும்மா அதே சொல்லிட்டு புரிஞ்சுக்கவே மாட்டேன். எனக்கு புரியுது. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். அதாவது மனிதர்களால் நாய்கள் பாதிக்கப்படுவதை விட நாய்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுவது இல்ல. இப்ப இங்க இருக்கோம்ல இந்த பில்டிங்ல, நீங்க வரும்போது ஒரு நாயை பாத்துக்கீங்க, போச்சு உங்களுக்கு கடிச்சுதா இல்ல முறைச்சுதா அப்படிச்சா? அது ஒரு நிமிஷம். அது எதனால செய்யலன்னா, நீங்க பின்னாடி இருந்து நீங்க போன்னு சொன்னீங்க. நீங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அதுவா வருங்க. ஏங்க அததான் சொல்றேன். நீங்க வர்றதுக்கு மனிதர்களா நாய்கள் நம்பர் சொல்லுங்களேன். நீங்க ஒரு குழந்தைக்கு பார்த்தா அதை பார்த்து நீங்க ஏன் வந்து வருத்தப்பட மாட்டேங்கிறீங்க? ஆனா 33 நாயை எங்க இருந்து எடுத்தாங்க? மேம், how dare you talking like that? 33 குழந்தைங்க மேம். You are using the word 33 நாய். ஹலோ இல்ல animals are also equally cruelty short of humans. அப்ப குழந்தைங்களா அப்படி சொல்லல. ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொல்ற லேப் டெஸ்ட் அதெல்லாம் பாமர மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அப்படி சொல்லல. பிரியா சார், நாங்க சென்சிட்டிவா பேசல. we are going to find a solution for those. solution தான் கேக்குறோம். solution தான் கேக்குறோம். சார், சார் இல்ல நீங்க பாருங்க. ஒரு காது நீங்க பொத்திட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு காது தரக்கு அப்படி போக்கூடாது. வாங்க, நம்ம சண்டை போடுறதுக்கே வரல. வாங்க, அப்படியெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து இல்ல கவர்மெண்ட் என்ன ரூல் கொண்டு வந்தது, எப்ப இது வந்ததுன்னு வந்து அறிவுபூர்வமா ஆதாரபூர்வமா சொன்னா நான் எடுத்துக்க. ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க வந்து அப்படியெல்லாம் கிடையாது. வாங்க எப்போதுமே இதனாலதான் நான் வந்து சரி ப்ளீஸ். இல்ல யார் அவமானப்படுத்தலாம்? முடிச்சலாம். மேம் ப்ளீஸ், இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை க்ளோசிங் முடிச்சிட்டு போயிடலாம். நீங்க
ஒரு ஆதாரபூர்வமா கவர்மெண்ட் இப்ப என்ன போட்டிருக்கு எதனால சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு மேல நான் பேச போறேன். நீங்க வாங்க முடிச்சிடலாம். This is going too personal. ஏன்னா நான் personal ரொம்ப எடுத்துக்க வேணாம். இல்ல பர்சனலா எடுத்துக்க வாங்க. ரொம்ப எமோஷனலா வந்து டார்கெட் பண்ண வேணாம் யாரையும் ப்ளீஸ். வாங்க மேம். இல்ல அவங்க டார்கெட்ல இதுல யாரும் சண்டை போடுறது உங்க அரசுங்கன்னு நீங்க ஒரு பேரை கொடுத்துட்டு அதுக்கு நீங்க வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கிறது வந்து எடுத்து எல்லா இடத்துலயுமே அதான் நடக்குது. யாரும் வந்து எதுவும் வந்து சொல்லல. ஒரு இது எங்க இந்த டேட்டா எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்டேன். பார்லிமெண்ட்ல ஒரு டேட்டாவை ஸ்டேட் வைஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிருக்காங்க. கோவால வந்து நோ ரேபிஸ் பிளேஸ், டெல்லியில நோ ரேபிஸ் பிளேஸ், இப்படி பண்ணா என்ன ராங் இன்ஃபர்மேஷன்? டெல்லியில தான் 22,000 பேர் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க இப்போ மேம் ஒண்ணு கேட்டாங்க. மேம் நீங்க படிச்சத அவங்க சொல்றீங்க. நீங்க ஒரு நிமிஷம் மேமோட பதில் சொல்லணும். நீங்க பேச கை கொடுத்துறோம் இருங்க. உங்களுக்கு கை கொடுத்துறோம் இருங்க. கைய மேம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேட்டாங்க. மேம் எங்களுக்கு அறிவே இல்லன்னு சொல்லுங்க சார். நான் கேட்டது ஒண்ணுதான் சார். என்ன சொல்லிட்டு இருக்க போறீங்க? ரோட்ல போகும்போது எங்களால பாதிக்கப்படுறோம். அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நாங்க எதுவுமே சொல்லல. ஏன்னா டாக்டர் ரூல்ஸ் எல்லாமே நீங்க வந்து நாங்க புத்திசாலி இல்ல. நாங்க புத்திசாலி இல்ல. சரி ஓகே நீங்க சொல்லுங்க. நாய்களால் பாதிப்படைந்த மனிதர்கள் அதிகம், மனிதர்களால் பாதிப்படைந்த நாய்கள் கம்மியா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னாங்க. நான் சொல்றேன் நாய்க்கு மட்டும் இந்த மாதிரி செம்மொழியில பேசுறதுக்கு ஆற்றல் கிடைச்சிருந்து இந்த ஆள் என்ன பார்த்து அழிச்சு வரட்டா அப்படின்னு சொல்லிச்சுன்னா இனி புள்ளி அப்படியே பின்னிட்டு போகும். நான் சொல்றேன் 99% டாக்டர்ஸ் சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா அதால வந்து ஒண்ணு கத்த முடியும். நான் கத்துனா அதை ஒரு மீன் போட்டுருவாங்க. அதனால நான் கத்தி ஏற்கனவே அந்த காக்கா ஆன மாதிரி நான் வந்து விரும்பல. அதனால நாய்களால பேச முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க 5 அறிவு. அது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குமா இல்ல வந்து அனிமல் ரெட் கிராஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குமா? நீங்க ஓகே இப்போ நம்ம ஃபைனலா வந்துட்டோம். நான் ரெட் கிராஸ் மனிதன் சொல்றேன். நானு ரெட் கிராஸ்ல போய் அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க ப்ளூ கிராஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி பண்ண முடியாதுல்ல. சோ இப்போ ஒரு நிமிஷம் மிருகங்களுக்கு மனிதர்களுக்கு வைக்காதீங்க. இப்போ ஃபைனலா நீங்க எப்படி முடிச்சலாம் ஃபைனலா நீங்க என்ன அப்படி முடிச்சிருவோம். ஒரே விஷயம், ஸ்லாட்டர் ஹவுசஸ் ஜாஸ்தி வந்திருக்கு. இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் நிறையவே வந்திருக்கு. அதுக்கும் நாங்க குரல் கொடுத்துன்னு தான் இருக்கோம். இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேனகா காந்தி வந்து பீட்டாவோட போட்டாங்க. 1990ல ஃபார்முலேட் பண்ணினதுதான். இதுக்கு வந்து நாய்களுக்கு மட்டுமே ஃபார்முலேட் பண்ணல. முதல்ல தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. நாய்களுக்கு மட்டுமே எந்த ரூலுமே ஃபார்முலேட் பண்ணல. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு கொட்டடியில கொண்டு போய் அவர் கொடுத்த ஜட்ஜையா கொடுத்த மாதிரி நீங்க போய் பவுண்டுல நீங்க போட்டீங்கன்னா ஜாஸ்தி வந்து ஹியூமன் டிரான்ஸ்மிஷனோட டாக் டு டாக் டிரான்ஸ்மிஷன் இப்படிங்கிறதுக்குள்ள வரும். அது ஸ்கேட்டர் ஆகி இருக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் ரிசர்ச்ல பண்ணி தான் வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, அடுத்த விஷயம் ஏன் இந்த நாய்கள் தெருவில் தெரியுது எங்களால நடக்க முடியல அப்படிங்கிற உங்களால நடக்க முடியல ஏன் தெருவில் தெரியுதுன்னா இதுக்கு மனிதர்கள் மட்டுமே தான் காரணமா இருக்க முடியும். தட் இஸ் பிகாஸ் பிரீடர்ஸ் கொண்டு வந்து நீங்க உள்ள வைக்கிறீங்க. பிரீடர்ஸ் ஒரு இது அறிவுபூர்வமா இதுக்கு சொல்யூஷன் தான் நான் சொல்றேன். ஐ எம் நாட் ஹியர் டு ஃபைட். டிபேட்டியன் மாஸ்டிஃப் அப்படின்ற ஒரு டாக், அந்த நாய் வந்து நம்மளுடைய எந்த இதுவுமே நான் சொல்ல போற எந்த பிரீட்ஸுமே ஃபாரின் பிரீட்ஸ் எதுவுமே அறிவுபூர்வமா நம்ம யோசிக்கணும். எந்த ஃபாரின் பிரீடும் நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு வாழ முடியாது. தே ஹாவ் டு பி இன் ஏசி. கோல்டன் ரெட்ரீவர் அது வந்து அமெரிக்காவோட நாட்டு நாய். நமக்கு இப்ப தெருவில் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அமெரிக்காவோட தெருவு நாய். லேப்ரடோரை வந்து போலீஸ்லயும் இதுலயும் வந்து யூஸ் பண்றாங்க, ஆர்மிலையும் யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா ஸ்னிஃபிங்க்கு. இப்போ எதுக்கு நான் ஒன்லி சேயிங் சொல்யூஷன். ஏன் தெருவுல நாய் இருக்கு இதுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையில இப்ப உங்களுக்கு சில வகையான நாய்களை நம்ம சொன்னாதான் வந்து இந்த நாய் ஏன் வந்து பிரச்சனையில மாட்டுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டாக் லவர்ஸ்னு இவங்க சொல்ற அதே பங்களாவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராட்வீலர், அல்சேஷன், ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வரும்போது ஓரமா அது பாட்டுக்கு தனியா சோறு இல்லாம அங்க படுத்துட்டு இருக்கும்.
என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டு நாயை கூட்டிட்டு போகும்போது அதை கையில அது பார்த்து கொலைக்கும், அது இன்னொரு நாயை கொலைக்கும். இப்ப இவர் சொன்ன மாதிரி அதனால பேச முடியாது. நீ பங்களா வீட்டுல நீ சாப்பிட்டியா என்னன்னு அதுக்கு பேச தெரியாது. அது இட் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் ஒன்லி த்ரூ பார்க்கிங்ஸ். அதை நாங்க ஊழையன்றீங்க, ஊழை எல்லாம் கிடையாது. இட் எக்ஸ்பிரஸஸ் இஸ் ஹாப்பினஸ். நாம எதை வேணாலும் நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம மூட நம்பிக்கைகளுக்கு மாத்திக்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஓகே, நான் கூட ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில தான் வரேன். பட் ஆனா அதுல நானே திட்டுவேன், இதுல அது பேசுறத போய் நீ என்ன ஊழகிலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நான் திட்டுவேன். சோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை தூக்கி கல் எடுத்து அடிக்க வேண்டியது. இந்த நாயை பிடிச்சிட்டு இருக்கிறவனே இவன் என்ன பண்ணுவான், அந்த பங்களா வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி தான் அந்த நாயை தூக்கிட்டு வருவான். இதை எடுத்து அடிக்க வேண்டியது. அது என்ன பண்ணணும்னாக்க, இன்னொன்னு வந்து நாயோட விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 2 தடவை நீங்க அதுக்கு சோறு போடாம விரட்டி விட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கமே வராது. உங்க வீட்டு பக்கமே வராது. இதெல்லாம் வந்து குட்னஸ். யூ ஹேவ் அ பெட் அட் ஹோம். எல்லாமே அப்படிதான். அது வந்து வராது. இன்னொன்னு வந்து ராட்வீலர் இதெல்லாம் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கொட்டடியில கொண்டு போய் பவுண்டுங்கிறது ஒரு கொட்டடி. அந்த கொட்டடியில கொண்டு போய் இடமே இல்லாத போது அதை கொண்டு போய் 8 வாரத்துல நீ அடையங்கும் போதுதான் எல்லாருக்கும் கோவம் வந்தது. நீங்க கொண்டு போய் அந்த ஷெல்டர்ல அடைச்சிங்கனாக்கா எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு அடைச்சிருந்தீங்கன்னாக்க, இன்ஃபேக்ட் ராபிஸ் அஃபெக்டட் டாக் அதுல ஏதேனும் ஒண்ணு இருந்திருந்தா கூட மத்த எல்லா நாய்க்கும் பரவும். நமக்கு வந்து கடிச்சாதான் நமக்கு வரும். ஆனா ஒரு பவுண்டுல கொண்டு போய் பெருசா போட்டு அப்ப குதிக்கும் போது இன்னொரு விஷயம் நடுவுல, அதாவது நீங்க இதை சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல இந்த பாயிண்ட் ஒன்னே ஒரு நிமிஷம் மேடம். இதே பாயிண்ட் தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க சொன்னீங்களே இதே பாயிண்ட தான் நான் சொன்னேன். ராபிஸ் வந்து மனுஷங்களை கடிச்சா மட்டும்தான் பரவும், டாக் டு டாக் பரவும்னு சொன்னேன். இல்லைங்க மேடம், இல்ல நீங்க சொன்னீங்க அதெல்லாம் இல்ல, அப்படி சொல்லல. மேம் டாக் டு டாக் கூட வந்து காத்துல எல்லாம் பரவாது மேம். அதுவும் வந்து கம்யூனிட்டியா கடிச்சதான் வரும். அதுவும் அப்படிதான் இல்லைங்க, கம்யூனிட்டியா வரும். ஆமா, கம்யூனிட்டி சான்சஸ் அதிகம் இல்ல. தெய்வமே, எங்கேயாவது கொண்டு போகாதீங்க ப்ளீஸ். ஒரு கம்யூனிட்டியில நீங்க இப்ப நீங்களே நானும் உட்காந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஸ்னீஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஃப்ளூ வந்துடும், ரைட்டா? இல்ல, ஐ எம் ஜஸ்ட் சேயிங், எனக்கு வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி இம்யூனிட்டி. நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஹியூமன்ஸுக்கு இருக்கிற இம்யூனிட்டி மாதிரி தான் அதுகளுக்கும். நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதை யார் பார்த்துப்பா? அந்த 8 வாரத்துக்குள்ள அத்தனை நாயும் நீங்க சொல்ற லெவல்ல இருக்குன்னு அது வந்து ரொம்ப மிகைப்படுத்தின ஒரு ஃபிகரா இருக்கு. நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா இப்போ அது வந்து பரவும். இதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும். இப்ப அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி போடுவோம்ல, நம்ம உயிருக்கு எப்படி உத்தரவாதம் கொடுப்பீங்க? இதனாலதான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 19th August 2025 நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2023 அமெண்ட்மெண்ட் அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண பில்ல 2500 crores அலோகேட் பண்ணிருக்காங்க. அது அலோகேட் பண்ணினதுல கார்பரேஷன் சாப்பிட்டதுங்கிறதுல பொலிட்டைஸ்டு. நான் இப்ப அதுக்குள்ள போனோம்னா இன்னும் பெருசா நம்ம சண்டை போட்டுக்க முடியாது இருக்கும். அது ஐ கம் ஹியர் டு கிவ் அ சொல்யூஷன் அலோன். அது ஆயிடுச்சு. இப்போ பண்ணினது எல்லாமே டாக்ஸ் பண்ணது. இப்போ மேயர் பிரியா வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, 1,27,000 நாய்கள் வந்து இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் சென்னை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ டிஃபர் ஃப்ரம் தட். பட் லெட்ஸ் டேக் ஹர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் அ பிக் திங். அதுல 30% வந்து பண்ணிருக்குன்றாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணிருக்குன்னு. உங்களுக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஸ்டெரிலைசேஷன் பண்ணின நாய்க்கு வந்து கழுத்துல பெல்ட் இருக்கும், காது மியூட் பண்ணிருப்பாங்க, ஆம்பளைகளுக்கு டெஸ்டிகல்ஸ் இருக்காது, லேடிஸ்க்கு வந்து லேடி டாக்ஸ்க்கு வந்து அந்த வெஜைனா வந்து சுருங்கி இருக்கும், தெரியவே தெரியாது. பிட்வீன் 2 legsக்குள்ள அது வந்து தெரியவே தெரியாது. இதெல்லாம் தான் வந்து அது வந்து ஸ்டெரிலைசேஷன். இந்த மாதிரி பண்ணின டாக்ஸ் எல்லாமே ரெகுலர்லி வேக்சினேட்டட் பை த ஃபீடர்ஸ். அப்போ அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னாக்க, என்ஜிஓஸோட கூட சேர்ந்து பண்ணுங்க. ஏன்னா டாக் கேச்சர்ஸ் கார்பரேஷன் போய் கேட்ச் பண்ணும்போது கூட அது பிரச்சனையில வந்து முடிக்க முடியாது. இப்போ நீங்க சாப்பாடு கொண்டு போய் ஒண்ணு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னாலே உங்ககிட்ட ஓடி வரும். அப்ப நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா உடனே இமீடியட்டா அது காது கட் பண்ணினா இமீடியட்டா நீங்க வந்து ரேபிஸ் போட்டு விட்டுடலாம். அப்போ வந்து இப்போ அதை வந்து இப்ப ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னாக்க, கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ்
டாக் கேச்சர்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. நாய்களை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை என்ன எந்தெந்த டாக்ஸ் வந்து எப்படி எப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஃபீடர்ஸ் அண்ட் தி NGOs தான் இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு கொண்டு போய் அதே இடத்துல விடணும். எந்த ஏரியால நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த மார்க்கிங்ஸ் இருக்கணும். அந்த ஃபீடர்ஸோ அந்த NGOஸோ வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா அதை இப்போ நீங்க தான் கொண்டு போய் கொடுக்குறது. ஏன்னா நாய்களுக்கு வந்து ஒயிட் ப்ரௌன் பிளாக் ஒயிட் நீங்க கலர் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒயிட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல நாய்கள் இருக்கும், ஒயிட் ப்ரௌன்ல பல நாய்கள் இருக்கும், பிளாக் ப்ரௌன்ல பல நாய்கள் இருக்கும். அதனால வந்து ஒன்லி ஃபீடர்ஸ் கேன் ஐடென்டிஃபை. இப்ப நீ ஃபீடர்ஸ் போய் அம்மா குட்டி வாங்க ஓடி வந்துடும் அது. அப்ப அதனாலதான் அந்த ஃபீடர்ஸை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. இததான் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. 22nd வந்த தீர்ப்பு இதுதான். முதல்ல வந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணினது வந்து ஏன் செட்டசைட் பண்ணினாங்க, ஏன் கொந்தளிப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். 3 தடவை judge has given good, the bad and the ugly சினிமாவை காமிச்சு டேஸ்ட் நடிச்சு சினிமாவை மேற்கோள் காட்டி ஷூட் பண்ணு, அது தப்பு, அது இன்ஹியூமன். அந்த மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க WHO பேசுறீங்களே, இதே WHO ஒண்ணு இருக்கு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல்ஸ். அவங்க ஃபார்முலேட் பண்ணினது உலகம் முழுக்க. இது நீங்க போயிருந்தீங்கன்னா இந்தியாவோட பிகம் அனிமல் ஜீனோசைடுன்னு போயிருக்கும். யூ ஷுட் நாட் டு. I'm asking one more question. அதாவது இந்த தவிர இந்த நாய்களால நிறைய சுகாதார சீர்கேடு இருக்குன்னு ஒரு பெரிய அதெல்லாம் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் பைட் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரேபிஸ். அது ரேபிஸ் அட்டாக்கா இருந்தாதான் உங்களுக்கு வரும், இல்லாட்டி வராது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்லயே ரேபிஸ்ங்கிறது என்ன, எப்படி அது சொல்லல. இன்னொன்னு ஒரே ஒரு கருத்து சொல்றேன், ஒரே நிமிஷம் நான் சொல்லி நீங்க பேசுங்க. இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் சொன்னாங்கன்னா அது ஒத்துக்கிறேன். நாங்க வந்து வாலண்டியரா நான் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணோம்னாக்க, இந்த மாதிரி வேஸ்டேஜை கொண்டு வந்து கார்பேஜஸை போட்டீங்கன்னாக்க திருப்பி அங்க போய் அதை நோண்டும் அதோட பசிக்கு. அதனாலதான் வந்து ஸ்வச் பாரத்ங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மனுஷன் திருந்ததே இல்லை. திருப்பி நாயோட குழந்தைங்களோட டயப்பரை கொண்டு வந்து, அது கக்கா போன டயப்பரை கொண்டு வந்து வெளில போட வேண்டியது, அது காக்கா இழுத்து போடும். அந்த இடத்துல எலி வந்து உட்காரும், எலியை பிடிக்கிறதுக்கு நாய் போகும். இந்த மாதிரி இது சைக்கிள் ஆஃப் பிரச்சனையில வந்து முடியாது. இல்ல மேம், ஒரே ஒரு நிமிஷம், இததான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அனிமல் லவ்வர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு லெவல் மேல இருக்கிறனுடைய காரணமும் இதுதான். இப்ப மேடம் சொல்ற மாதிரி இப்ப நான் வந்தேன், நான் இங்க அண்ணா நகர் அசோக் நகர் ஏரியால எல்லாம் அந்த குப்பை தொட்டி நிரம்பி வழியாது, ஓரளவு அந்த கிளீனா இருக்கும். அதே இது நீங்க அங்க வாங்க சென்ட்ரல். இல்ல நான் முடிச்சிடுறேன் சார். முடிக்கட்டும். அதாவது நீங்க இங்க பாக்குறது வந்து 10க்கு ஒரு தெருவுல இருந்திருக்கலாம், ஆனா அங்க 10 தெருவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுக்குதான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து மேடம் சொல்ற மாதிரி அந்த டயப்பர் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். இவன் குப்பை போட்டுறாங்கல்ல, அவன் என்ன செய்வான்னா மேலே ஏறிடுவான். மேலே ஏறி அந்த பேக் எடுத்து போட்டான்னா அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த கொசு, அதாவது எல்லாமே இருக்கு. நாட் ஓன்லி, நான் வெறும் டாக மட்டும் சொல்லல, கேட்டையும் சேர்த்துதான் சொல்றேன். எந்தெந்த ஏரியால வந்து குப்பை வந்து கிளீனா ஹேண்டில் பண்றாங்க சார்? உங்க ஏரியால எல்லாம் நான் வரும்போது கிளீனா இருக்கு சார். எங்க ரோடு இப்படி இருக்காது சார். ஹார்பர்ல, பாரிஸ்ல, சவுகார்பேட்ல, மின்ட் ஸ்ட்ரீட்ல இப்படி இருக்காது. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க மேம், சூப்பரா சொல்றீங்க. ஹார்பர்ல, சவுகார்பேட்ல இங்க ஏரியா இருக்காது. உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு அரசாங்கம் என்ன தெரியுமா, எல்லா இடத்துக்கும் குவாலிட்டியான சர்வீஸ் கொடுங்க. ஏன்னா உங்க ஏரியால எல்லாம் கவர்மெண்ட் இன்னொன்னு சொல்றேன் சார், அது இது சொல்ல வேற இஷ்யூ ஆயிடும். இல்ல அப்படி இல்ல, அது இல்ல சார். அண்ணா நகர் போயஸ் கார்டன் நெக்ஸ்ட் இங்க ஏரியால எல்லாம் ஒர்க்கர்ஸே வந்து தனியார் மயமாக்கப்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து துப்புரவு தொழிலாளிகள் இருக்கிறாங்க. இல்ல சார், நான் முடிச்சிடுறேன். அந்த ஏரியா, அதாவது நார்த் சென்னை, நான் சொல்றது மத்திய சென்னை, சென்ட்ரல் ஹார்பர், அங்கெல்லாம் அவங்களே இருக்காங்க. அதாவது சார் நான் முடிச்சிடுறேன் சார். இந்த அதாவது இங்க இருக்கிறது நான் முடிக்கல, இங்க வந்து தனியார் ஜாஸ்தி இருக்காங்க. கூட ஒரு சூப்பர்வைசர் போட்டிருப்பாங்க. போன் பண்ணோம்னா அவங்க வந்து நிப்பாங்க. அந்த ஏரியால குப்பை கொட்டிட்டே போவாங்க சார். டெய்லி கண் கூட பாக்குறோம் சார். நீங்க வாங்க, நான் போட்டோ எடுத்து கூட
அனுப்புறேன் சர்வீஸ் ப்ராசஸ் நிறைய சார். நம்மாழ்வார் தெரு, திருப்பள்ளி ஸ்ட்ரீட்ல எல்லாம் ஃபுல் இப்ப டாக் இவ்வளவு ஆனத்துக்கு உரிய காரணம் கூட இந்த குப்பை தொட்டினாலதாங்க நானு. தனியார் தான் அவங்க தான் வந்து எடுத்து பண்றாங்க. அட்வைசர் தான் இல்ல இப்ப இவங்க சொல்றது குப்பை தொட்டியை முறையா கிளீன் மெத்தட காட்டுறாங்க. அது ஏன் காட்டுறாங்க? அந்த ஏரியால இருக்கவங்க ஏன்னா அந்த ஏரியால இருக்கவன் பாமர மக்கள் சார். மட்டும் என்ன மேம் சார் இங்க கேள்வி இல்ல சார், அங்க இருக்க மேம் பொதுவா இருக்கணும் அரசாங்கங்கிறது. அதே மாதிரி சர்வீஸ் ஆகட்டும், எது வந்தாலும் குவாலிட்டி ஆகட்டும், ஒரே மாதிரி எல்லாரையும் பார்க்கணும். நான் மனிதர்களையும் எல்லா மாதிரி பார்க்கணும், மிருகங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் சொல்றேன். நீங்க சொன்னீங்க அனிமல் லவர், டாக் லவர். நான் பேசிக்கலி லவர் மேம். இவ்வளவு நான் லவ் பண்ணுவேன். அது ஃபாத்திமா மேம் நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவங்க பேசும்போது அவங்க வந்துட்டாங்க. அதாவது வந்து ஒரு குப்பை போடுறது வந்து போடக்கூடாதுங்கிறது வந்து ஆறறிவு படிச்ச மனுஷனுக்கு இருக்கு. அது ஆறறிவு படிச்ச மனுஷனுக்கு ஆறறிவு படிச்ச மனுஷனுக்கு ஸ்லம்ல இருக்காங்கன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல. மனுஷனுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது. அவங்க குப்பை போடுற ஒரு நிமிஷம் அவங்க கிளீன் பண்ணல. போடுறது பிரச்சனை இல்லைங்க, கிளீன் பண்ணல பிரச்சனை. ஒரு நிமிஷங்க, இது என்னவோ அங்க மட்டும்தான் நடக்குது. அங்க மட்டும்தாங்க நடக்குதுன்னு இல்ல. நான் இருக்கிற ஈசிஆர்லயும் நான் இருக்கிற லேஅவுட்லயும் மெத்த படிச்சவங்க சானிட்டரி பேட்ஸ் வந்து கரையோட கொண்டு வந்து பிளட் ஸ்டெயின்ஸோட கொண்டு வந்து போடுறாங்க. நான் நிறைய தடவை கத்திருக்கேன். அர்பேசன் வரும்போது அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வீடு வராங்க. நான் பாலிடிக்ஸே பேசல. பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு சரியான தளம் இருக்கு. நான் பாலிடிக்ஸ் பேச வரல. இந்த இடத்துல யாரு தப்பு பண்றாங்க? மனுஷன் தப்பு பண்றதையும் நீங்க ஒத்துக்கணுமா? இதுக்கு வந்து இவங்க வரல, எங்களால பண்ண முடியல, மத்ததெல்லாம் வேணுங்கும் போது இதே அந்த ஏரியால இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கவுன்சிலரா ரவுண்டு கட்டுறாங்கல்ல, இதுக்கு கட்டுங்க, எடுக்க சொல்லுங்க, பிரையாரிட்டைஸ் பண்ணணும். எல்லா ஏரியாலயும் அந்த ஸ்லாட் ஹவுசஸ் இருக்கு. இப்ப அதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். இப்போ நாங்க என்ன பண்ணோம்னு சொல்றேன், 90s 2000s நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து அந்த கழிவை போடுறாங்க இல்லையா, அப்ப கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா ஷெல்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஒரு டப்பா வச்சுக்குவாங்க. அதுலதான் போடணும். ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதுலதான் போடணும். போட்டுட்டு அதை எடுத்துட்டு வந்து ப்ளூ கிராஸோ இல்ல வந்து அனிபசன்ட்ல இருக்கிறவங்களோ இல்ல ஷெல்டர் ஓனர்ஸ்ல இருக்கிறவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஸ்லாட்டர் ஹவுசஸ்லயுமே இதை தான் வச்சிருந்தோம். பட் தட் இஸ் நாட் தேர் நவ். இப்போ அது போய் நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வாலண்டியர்ஸ் போய் இதெல்லாம் அந்த பாக்ஸ்ல தான் போடுறாங்க. போட்டாக்க சாயங்காலம் அவங்க க்ளோஸ் பண்ணும்போது நாங்க அதை போய் பிக்கப். இதுல வந்து நான் ஒரு நிமிஷம் ரெகுலரா ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது பவர் கட் ஆகுறது சரி, குப்பை கிளீன் பண்றது சரி, மேல்தட்டு பணக்காரவங்க அரசியல்வாதிங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டா நடக்குது. மற்ற இல்லைங்கிறது வந்து ஒருமித்த, அதாவது பாமர மக்களோட ஒருமித்த குரல்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க சொல்றது சில இடத்துல இருக்கலாம், ஆனா பொதுவா நம்ம பார்க்கும்போது அவங்க கருத்துல நான் உடன்படத்தான் செய்யறேன். இப்ப நீங்க சொல்லுங்க மேம் உங்களோட. இப்போ எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். யாரும் எதுவும் மிச்சம் வைக்கலாத அளவுக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. அது வந்து பொதுமக்கள்கிட்டயா இருக்கட்டும், கவர்மெண்ட்டையா இருக்கட்டும், இல்ல எந்த ஏதாவது நம்மளுக்கு முன்னால இருக்கிற கேள்வி, நம்ம அனைவருக்குமான கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு அனிமல்ஸ்னால நம்ம வந்து குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ நடைபாதை வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த சொல்யூஷன் நம்ம பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் பேசி முடிச்சிடுறேன். அந்த சொல்யூஷனை யார் கொடுக்க போறாங்க? அந்த சொல்யூஷனுக்கு இது என்ன பிரச்சனை? ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். இப்ப நீங்க வேக்சினேஷனா, அதாவது நீங்க வந்து ரேபிஸ் வந்து நம்மளுக்கு வந்திருந்தா கூட ஒரு நாய்க்கடினால யாருக்காவது ரேபிஸ் இருந்தா அவங்க போக வேண்டிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் யாரும் போக முடியாது. இமீடியட்டா they are going to the rushing to the ஏன்னா அங்க இருக்கு மெடிசன் இருக்குன்னு போறாங்க. சோ இப்படி அரசாங்கத்தை நம்பிதான் அனைவருமே இருக்கும். அது மேல்தட்டு மக்களா இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்களா இருக்கட்டும், எல்லாரும் அரசாங்கத்தை நம்பி நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட விளைவுகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் அதிகமாக கீழ்த்தட்டு மக்களாக இருக்கும் பொழுது இது நம்ம அனைவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு பிகர் $1 million கொஸ்டின். இது how we are going to solve this? இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு வச்சு நாங்க ஹேட்டர்ஸ் நீங்க லவர்ஸ் அடிச்சுக்கிறத விட இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்ப நாங்க கேட்கறது ஒண்ணுதான், உங்களால அளவுக்கு எங்களால அவங்கள லவ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த லவ் இருக்கலாம். வீட்டுல இருக்கிற 5 பிள்ளை பெற்றிருந்தா கூட 5 பிள்ளைல ஏதாவது ஒரு குழந்தை மேலதான் அம்மாவுக்கு பாசம் அதிகமா இருக்கும், ஒரு கல்லு தூக்கலா இருக்கும். இது வந்து பிராக்டிக்கலா உலகத்துல இருக்கிற நடைமுறை, இது சைக்காலஜி. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் லவ் பண்ணணும், இல்ல நீங்க அதை இப்படி பாத்துக்கணும், நீங்க அப்படி பண்ணணும்னு நம்மளை கம்பல் பண்ணறதை விட எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க வந்து எங்களுடைய பயமா இருக்கலாம், எங்களுடைய தடுமாற்றமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம்,
அதற்காக நாங்கள் தாக்கப்படணும் என்ற விதி கிடையாது. நான் கேட்கறது இது, நாங்க தாக்கப்படணும், எங்களுக்கு உன்னை பிடிக்கலன்ற நீ என்ன தாக்கலான்றது வந்து மனிதனுக்கே இல்லாத போது ஒரு மிருகத்தால நாங்க தாக்கப்படும் பொழுது நாங்க அந்த கொஸ்டினை நாங்க கண்டிப்பா நாங்க ரைஸ் பண்றோம். இப்போ இதுக்கு சொல்யூஷனை இவங்க சோகா டாக் லவர்ஸ் இவங்களா இருக்கலாம், இல்ல வாலண்டியர்ஸா இருக்கலாம், இல்ல என்ஜிஓஸா இருக்கலாம், இல்ல ப்ளூ கிராஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாங்க? நீங்க வந்து குழந்தைங்களை பத்தி பேசணும், பெரியவங்களை பத்தி எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நாளைக்கே இவர் ஒரு இடத்துல நடந்து போனா, புது ஏரியாவுக்கு நடந்து போனா இவர் கூட மேல பாஞ்சு வரலாம். இங்க இருக்கிற டாக்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், அங்க ஏதாவது இருக்கா ஃபெரோஷியஸா வேற ஏதாவது டாக்ஸ் இருக்கலாம். இன்னொன்னு, வீட்டுல வளர்த்த டாக்னால தான் போன வாரம் ஒரு 15 நாளைக்கு முன்னால ஜாஃபர்கான் பேட்ல பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து தொடையை கிழிச்சு இது பண்ணிடுச்சு. சோ இப்போ வந்து என்னன்னா, அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க கண்டுபிடிங்க, சொல்யூஷன் கண்டுபிடிக்காம நீங்க எப்படி மேடம் சொன்ன மாதிரி ஏசியில வச்சு வளர்க்கறது நீங்க இங்க கொண்டு வந்து ஹாட் வெயில்ல போட்டீங்கன்னா அதனுடைய தன்மை இருக்கு. அது என்ன சாப்பாடுன்னு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா இவங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து வெறுப்பெல்லாம் இல்லை. நான் தான் சொல்றேன், நான் வந்து ஸ்லாட்டருக்கு போற கவுஸ் காப்பாத்திக்கிட்டு போஷகரா இருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு, நாங்க பண்ணின ஒரு ஆராய்ச்சியில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற டாக்ஸுக்கு எப்படி நம்ம ஹியூமன்ஸ்க்கு இன்ஃபெர்டிலிட்டி இருக்கோ அதே மாதிரி டாக்ஸ்க்கு இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அதுக்குரிய மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி அதுக்கு அந்த அதுக்கு கொடுக்குற ஃபீடிங்ல கொடுக்குறோம். ஆனால் இது யாருக்கு போகும்? மேல்தட்டு மக்கள் இம்மீடியட்டா வாங்குறாங்க. காசு எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா அடித்தட்டு மக்களுக்கோ இல்ல இப்போ நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கோ இந்த டாக்ஸுக்கு யார் போட்டு கொடுக்க போறாங்க? சோ பேசிக்கா இது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி உரிமை இருக்கோ அந்த மாதிரி அது வாழறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நான் உங்களை தாக்குறதுக்கு உரிமை இருக்கா? இல்லையா? அப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த வழியில தான் நான் பேசுறதே. இதுல லவ் இல்ல ஒண்ணுமே கிடையாது. இதுல குறைகள் எங்க வேணா இருக்கலாம். நீங்க டாக் லவர்ஸ் சொல்லும் பொழுது யூ டேக் ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்க இனிஷியேட் எடுங்கன்றத நாங்க கேட்கிறோம். அது நீங்க உடனே அது அவங்கள வந்து நாங்க வந்து ஒரு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, இது ஹியூமனு நாய் வந்து இப்படி சொல்றீங்கன்னு. நாயின்றதுனால சொல்லல. இப்ப என் பேர் ஃபாத்திமான்னு என்ன ஃபாத்திமா தான் கூப்பிட போறீங்க. அது மாதிரி இது நாயினா நாய் தான் கூப்பிடுறீங்க. எங்களுக்கு அது வந்து நீங்க வேணா இப்படி வேணா கூப்பிடல. வீட்டுல வளர்க்குற நாய்க்கு, நாங்க ரோட்ல வளர்க்குற நாய்க்கு இது எப்படி நிக்க போகுதுன்னா பார்த்துட்டு போக முடியாது. இது பிராக்டிகலான இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்து எங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு சயின்டிபிக்கா அது எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து அதை இனிஷியேட் எடுத்து கவர்மெண்டோட இருந்து நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணுங்க. பட் அதனால நாங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாதிப்பு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். unless until you find a better solution to stop all these things. என்ன நேயர்களே, பாதிக்கப்பட்டவட குரலையும் கேட்டீங்க. நாய்க்கு ஆதரவாக அது ஒரு ஜீவகாருண்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவான குரலையும் கேட்டீங்க. நம்ம சொல்ல போறது எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ரெண்டுமே நமக்கு வேணும். மனிதர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், நாயும் காப்பாற்றப்பட வேண்டும். இதற்கு சரியான தீர்வு அரசு மட்டுமே அளிக்க முடியும் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.